வணக்கம் நண்பர்களே. இப்போ இன்னைக்கு பயணம் முடிஞ்சிருச்சு. நான் ரூமுக்கு வந்துட்டேன். பயங்கரமாக குளிருது. இந்த க்ளவுஸ் எல்லாம் போடாமே இருக்கவே முடியல, அந்தளவுக்கு குளிருது. காத்தாலேயும் அப்புறம் இரவு கிட்ட வர வர குளிர் ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்குது. மத்தியானம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹை ரீஜியன் இது மேலே. பனியே பார்க்க முடியுது. இத்தனைக்கும் இங்கே என்னென்னா நவம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் பப்ளிக் அலௌடே கிடையாது. ஒன்லி மிலிட்ரி மட்டும்தான் இருப்பாங்க. இது பார்டர் ஏரியா அப்படிங்கிறதுனால. அப்போ இதுதான் நம்மளால் ஏப்ரல் மாதம்தான் வர முடியும். பனிலாம் உருகினதுக்கப்புறம் தான் வர முடியும்னாலும் குளிர் பயங்கரமாக இருக்கும். இப்போ ஏப்ரல் மாதம்லாம் ஓரளவுக்கு பனி பார்க்கலாம். இப்போ பனிலாம் உருகி அந்த பெரும் பிரவாகமாக நதிகள்லாம் ஓட துவங்குகிற காலம் இது இந்த இடத்துல. இப்போ நான் சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ சொன்னார், நீ இந்த பயணம் போயிருக்கல, இதை பற்றி ஏதாவது பேசு, உன்னோட அனுபவங்கள், நீ என்னெல்லாம் உனக்கு என்னெல்லாம் கிடச்சிது அப்படின்ற மாதிரி பேசு அப்படின்னு சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு பெரிய வார்த்தை ஈடுவானோ அப்படின்னு தோணுச்சு. அதாவது இப்போ எப்படின்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடி அதை பற்றின ப்ரீ நாலேஜ்னு ஒன்று இருக்கும். இல்லை ரொமான்டிசேஷன் கூட இருக்கும் எல்லா விஷயத்தை பற்றி. இப்போ அதே மாதிரி பயணத்துக்கும் எனக்கு உண்டு, எல்லாருக்குமே அதேமாரி உண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ முக்கியமாக இலக்கியத்தில் பார்த்தா ஒருத்தன் ஒரு பிரச்சனையில் இருப்பான். அவன் ஒரு பெரும் பயணம் ஒன்று போனதுக்கப்புறமா அவன் அப்படியே ஒரு சேஞ்ச் ஆகி திரும்பி வரப்போ அவன் அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு பயணம் அவனை மாற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஆனால் அதில் படிநிலையாக தான் இலக்கியத்தில் வரும். இப்போ நான் எனக்கு 21 வயசு தான் ஆகுது. நான் படிக்கிறப்ப எனக்கு என்ன மாதிரி கனவு வருதுன்னா, அப்போ நம்மளும் ஒரு பயணம் போனோம்னா நம்ம இருக்கிற நம்மளோட பவுண்டரிஸ் எல்லாத்தையும் தாண்டிடுவோம். நம்ம திரும்பி வரப்போ வேற மாதிரியான ஒரு ஆள். அதுதான் எப்பவும் தோணிக்கிட்டே இருக்கு. போனவன் திரும்பி வரதில்லை அப்படின்ற மாதிரி. அது இலக்கியம் எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு காலத்தை நம்மளுக்காக அது ஒரு தனி ஒரு காலத்தை இது பண்ணி நம்மளுக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்கிறப்ப அப்படி இருக்குது. ஆனால் நிஜத்தில் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தனை மாறுமா அப்படின்னு தெரியல. முக்கியமாக இப்போ எனக்கு அந்த மாதிரி கனவு நிறைய உண்டு. ஒரு புக்கு படிக்கிறதுக்கோ, இந்த புக்கு படித்து நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு நான் போயிட்டு மாறிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல. அது ஏதோ ஒரு இடத்துல ப்ரீ நாலேஜாக உள்ளே இருந்துருது. அதுக்குள்ளே நம்ம போகிறப்ப தான் நம்ம யார் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ எனக்கு இந்த நூற்றாண்டுக்கான பிரச்சனைகள் இருக்குது. கவன பிரச்சனை, அதுக்கப்புறமா அந்த அசோசியேஷன் ஃபேலசின்னு சொல்கிறாங்களே, ஒரு விஷயத்தை தொட்டு வேறு எதையோ யோசிக்கிறது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற கனவு என்னன்னு பார்த்தா, ஒரு யோகியோட கனவு. நான் போயிட்டு அப்படியே அதோட எல்லாம் ஒன்றரை கலந்துடுவேன் அப்படின்ற ஒரு கனவு. இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் நேரில் வரப்போ இது ரெண்டும் கொலையிட ஆகிறப்போ ஐயோ நம்ம நம்மளை என்னமோ நினச்சோமே அப்படின்ற மாதிரி அது உடஞ்சி ஒரு நிலைக்கு வந்துடுது. ஆனால் அதுவும் உண்மை கிடையாது, அது ஒரு எண்டு கிடையாதுங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ பயணங்கிறது இது முதல் ஒரு பயணம். இந்த இமாலய பயணம், மலைகள் பற்றி நான் போகிற முதல் பயணம்னு வச்சுப்பேன். இது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நிகழ்த்தாமையே கூட கடைசி வரைக்கும் நான் எல்லா போயிட்டு அப்படியே இறந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் தோணுது. இப்போ ஆனால் என்னதான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, அதாவது தடுப்புகள் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இவ்வளோலாம் இருந்தாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே அது ரொம்ப டீப்பான எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நிறைய நடந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவர் கேட்டார், நீ என்ன கண்டடைஞ்ச அப்படின்ற மாதிரி. நான் முதல்ல எல்லா பயணங்கள்லேயுமே கண்டடையிறது முதல்ல என்னோடய எல்லைகள், பவுண்டரிஸ் தான். ஃபஸ்ட்டு உடல் பவுண்டரி தெரியும் நம்மளால் இதுக்கு மேலே போக முடியாது, இதுக்கு மேலே போனால் பசி தாங்க முடியாது நமக்கு அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை. கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம். அப்புறம் நம்ம என்னென்னமோ கனவுலாம் கண்டு வச்சுருப்போம் நம்மளை பற்றி. அங்கே போனால் அப்படியே புஷ்ஷுன்னு பலூனில் காற்று போன மாதிரி ஆகிடும். ஆனால் இதெல்லாம் தாண்டியுமே கூட அங்கே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். இப்போ அந்த மாதிரி தான் எனக்கும் சில இந்த பயணங்களில் சொல்லக்கூடிய நிறையா இருக்குது. இப்போ அது சின்னதாக இருக்கலாம், நாளைக்கு அது பெருசாக கூட வரலான்னு தான் தோணுது எனக்கு. நான் நேற்றுக்கு டெல்லியிலேருந்து கிளம்பினேன்.
முந்தானேற்றி டெல்லி நைட்டு கிளம்பினேன். ரிஷிகேஷ் வந்துட்டு அங்கேருந்து 12 மணி நேரம் வந்து பயணம் பத்ரிநாத்துக்கு. ஒரு பத்ரிநாத் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட டிபேட் பார்டர் அங்கே இருக்குது. டிபேட்டை வந்து உலகத்தின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அது அவ்வளோ தூரத்தில் இருக்குது. இங்கே தான் இப்போ இந்த இடத்துல தான் நிறைய ரிவர் வந்து உருவாகி வருது. இந்த பத்ரிநாத்லேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போனால் அந்த சரஸ்வதி ரிவர் வந்து வருது. எல்லாமே பனி உருகி வருதான். அப்புறம் கங்கோத்ரி, யமுனோத்ரி, அழகநந்தா, பாகீரதி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பனி உருகி பெரும் பிரவாகமாக அப்படியே வர்றது தான் இந்த இடங்கள் எல்லாமே. மன்னிக்கவும். இப்போ தான் இந்த பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி இது எல்லாமே வந்து ஹையர் ரீஜியனில் இருக்கக்கூடிய இடங்கள். அதாவது 12,000 14,000 அடி வந்து பூமியிலேருந்து மேலே இருக்குது. அதுக்கப்புறம் 300 கிலோமீட்டர் ரிஷிகேஷ்லேருந்து இங்கே நேற்று ஃபுல்லாக வந்து ட்ராவல் தான் கீழேருந்து. அப்போ வர வழியில் வந்து பயங்கரமாக நிறைய இதெல்லாம் பார்க்க முடியும். தேவப்பிரயாக் அப்படின்னு ஒரு முக்கியமான இடம். பாகீரதியும் அழகநந்தாவும் வந்து கலக்கிற இடம். அது வந்து அழகநந்தா வந்து ஒரு இளநீல கலரில் ஓடி வரும். பாகீரதி வந்து ஒரு சேற்று கலரில் அப்படியே வரும். இது ரெண்டும் இணைஞ்சு பயங்கர பிரவாகமாக இதுவாகிட அந்த கங்கை வந்து நிரம்பி ஓடுது. எவ்வளோ தூரம் கங்கை வந்து இப்போ நிலத்தில் ஓடுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட பாதி இந்தியா வரைக்கும் ஓடுது. அது இங்கே பார்த்தா, இங்கே மேலே வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு மலை இருக்கும். அதில் சின்ன ஒரு ஊற்றா ஓடி வந்து ஒரு பெரிய ஒரு இதில் ஆறில் கலந்து அந்த மாதிரி சின்ன சின்னதாக போய் ஊறி ஊறி வந்து தான் அவ்வளோ பெரிய பிரவாகமாக வந்து நிலத்தில் ஓடுது. அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கற்பனை பண்ணாலும் கடைசி வரைக்கும் அடைய முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் மாதிரி நினைக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி நிறைய பிரயாகைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, நதிகள் வந்து சேர்கிற இடம். அப்புறம் இப்போ அந்த பஸ்ஸு பயணத்தில் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே ஒரு பயங்கர ஒரு பிரமிப்பு, அதிர்ச்சி, அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து நோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த மூளை வந்து அப்போ வந்து அதை இடத்துக்கு பழகிடுதில்லை. அப்போ வந்து அது வந்து அப்படியே ஸ்லோவாகிடும். திரும்பி வந்து மனசுக்குள்ளே வந்து எதையா யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அடுத்து திரும்பி ஒரு விஷயம் வரும், வெளியே நம்ம பார்ப்போம். இதே மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஒரு பயங்கரமாக அப்படியே தூக்கி போடுற மாதிரி, அப்படியே அலறிட்ட மாதிரி ஒரு இது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட இருட்டுற மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு. அது வரைக்கும் எப்படின்னா, அந்த பெரும்பாலும் அழகநந்தா ஓட்டி தான் வந்துக்கிட்டே இருக்கும். அழகநந்தா வந்து வளைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஜோஷிமட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதை தாண்டி கிட்டத்தட்ட பத்ரிநாத்துக்கு ஒரு 48 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரப்போ நல்லா கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அதோட ஒரு முழு ஸ்வரூபத்தை வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு ரொம்ப கம்மியான ஒரு வெளிச்சத்தில் ஒரு மலை பாதையில் போயிட்டுருக்கோம். அந்த பக்கம் பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு ரொம்ப கம்மியான வெளிச்சம். அங்கே பார்த்தா அப்படி வந்து ஓடி வருது, அவ்வளோ பிரவாகமாக. அதை என் மனசில் அப்படியே அந்த காட்சி வந்து நிற்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஜர்க்கானேன். அது எங்கேயோ ஓடி போகுது, எங்கேருந்து வருது, என்ன ஏதுன்னே வந்து தெரியல. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி கற்பனைகள் வந்து நிறையா வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போவே நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம்னா, அப்போ இந்த புராணங்களில் கதைகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்போ அங்கே வந்து ரிஷிகள் அந்த காலத்தில் வந்து அவங்க கண்ணில் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும், இது உண்மையாலே அவங்க கடந்து வந்திருப்பாங்களா? எனக்கே வந்து பல சமயங்களில் இந்த ஏர்பின் பெண்டு இல்லை பெண்டு ஒரு சமயம் வந்து உயிர் போகுது. இத்தனைக்கு இவ்வளோ ப்ரிகாஷனரிஸ்லாம் இவங்க வச்சுருந்தாலுமே அப்போ அந்த பயணம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து இன்றைக்கி பத்ரிநாத்துக்கு வந்து வந்தேன். காலையில் வந்துட்டு நேற்றுக்கு நைட்டு வந்தேன். வந்துட்டு சும்மா ஒரு வாக் போனேன். போயிட்டு அப்புறமா இன்றைக்கி வந்து காலையில் வந்து பயணம் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இங்கே பத்ரிநாதர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே வந்து தான் நரநாராயணன் அவங்கள இது பண்ண கோவில். அவங்க வந்து சகசர கவச்சன் அப்படின்னு ஒரு அரக்கனை அழிக்கிறாங்க. அழித்ததுக்கப்புறமா இவங்க வந்து இங்கே இதுவாக இருக்காங்க, கடவுளாக இருக்காங்க. பெருமாள் கோவில் அது. அதை வந்து போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து தப்தகுண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தா வெந்நீர் அப்படியே பக்கத்துலேயே அழகநந்தா வந்து அப்படியே கிட்டத்தட்ட ஐஸ் கட்டி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் தப்தகுண்டம் வந்து நல்லா கையை தொட முடியாத அளவுக்கு சூடான ஒரு வெந்நீர் வந்து அதுலேருந்து ஊற்றெடுத்து வரும். இப்போ இன்றைக்கி நடந்த ரொம்ப முக்கியமாக
வெளியிலும் உள்ளேயும் நடந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு 2 இடம் சொல்லணும்னு தோணுது. இந்த மானா வில்லேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்தியன் டிபேட் பார்டர். அங்கே வந்து போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு இடம் இருக்குது. அது இந்த பேர் வந்து வியாச குகை. அப்புறம் வந்து விநாயகர் குகை ஒன்று இருக்குது. அதுக்கு எதிர்த்தாப்புலேயே அப்படியே வந்து பீம் புல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பீம் புல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை. அந்த பாறை வந்து எப்படின்னா அந்த பாறைக்கு பின்னாடி ஒரு குகை இருக்குது. அந்த குகையிலேருந்து சரஸ்வதி கிட்டத்தட்ட வந்து ஒரு மலை மாதிரி பாஞ்சு வரா. ஒரு பேய் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக அப்படியே வரா. அந்த இது அப்படியே நிலத்தில் விழுந்ததுன்னா கண்டிப்பாக சரிவு வந்து ஏற்பட்டுரும். இப்போ இந்த ஊரில் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் வந்து தடுப்பு இருக்குது. இந்த ஊரில் வந்து ஒரு கதை வந்து சொல்கிறாங்க. திரௌபதி அப்புறம் பாண்டவர்கள் எல்லாரும் கடைசியில் வானப்பிரஸ்தம் ஏகறதுக்காக போகிறப்ப இந்த இடத்துல சரஸ்வதி வந்து வழி மறிச்சு இருக்குது. அப்போ பீமன் கிட்ட வந்து பீமன்கிட்ட திரௌபதி சொல்கிறா, என்னால் போக முடியல. அப்புறம் பீமன் வந்து ஒரு அவ்வளோ பெரிய பாறையை எடுத்து மதித்து அவங்க இதுக்கு போகிறாங்க அப்படின்னு. இந்த கதையை வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, சும்மா லோக்கல் நம்பிக்கைகள் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் வந்து பயங்கரமான ஒரு கற்பனையாக தான் வந்து இருக்கும். திரௌபதிக்கு எப்போவுமே வந்து ஃபேவரட் வந்து பீமன் தான். அவன் கடைசி வரைக்குமே எப்படி அதை பண்ணுறான் அப்படின்ற அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க உயிருக்கு போராடி என்ன பண்ணாலும் அவங்க இருக்கான். கடைசியில் அவங்க ஞானத்தை தேடி இமயமலைக்கு போகிறப்போ அவனோட பங்கு அங்கே ஒன்று தேவைதான் படுது அப்படின்னு நினைக்கிறது பயங்கரமான ஒரு. இந்த 5 பேருமே அங்கே மலை ஏறுற மாதிரி ஒரு கட்டி வச்சுருக்காங்க, ஒரு சின்ன சின்ன சிற்பங்களாக 5 பேரும். அதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பட்டுது. அது சாதாரண இதுதான். என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்களில் ஒரு உணர்ச்சி தெரியுது. அதை நான் கற்பனை பண்ணிக்கிட்டதாக கூட இருக்கலாம். சகாதேவனுக்கு வந்து அவன் வந்து அவங்க போகிற இடம் பார்த்தா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஊரில் டுவர்ட்ஸ் தி ஹெவன் அப்படின்ற மாதிரி அந்த இடம் அப்படி தான் இருக்கும். பயங்கரமான மலைகள் சூழ்ந்த ஒரு இடம். அங்கே இந்த இடத்துலேருந்து அப்படியே சூரிய வெளிச்சம் வந்து வருது. கிட்டத்தட்ட அது பார்க்க வந்து ஹெவன்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க எல்லாம் அங்கே போகிறாங்கல்ல, அப்போ எல்லார் பார்வையும் அந்த மலையை நோக்கி இருக்கும். சகதேவன் மட்டும் அவன் பார்வை வந்து ரொம்ப சாதாரணமாக இப்படி நம்ம சாதாரணமாக நடந்து போகிற மாதிரி அவன் கண்கள் வந்து கீழே தான் இருக்கும். அது நான் வந்து எப்படி நினச்சிக்கிட்டேன்னா அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும். அவன்கிட்ட வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லை. அவன் வந்து அந்த நிலையில் அப்படியே இருக்கான். அவன் இங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறான் அப்படின்னு. அப்புறம் திரௌபதி அவங்க முகத்தில் பார்த்தா ஒரு பெரிய ஒரு அமைதி. எல்லாமே அந்த அமைதி வந்து எப்படின்னா தெரியும் எவ்வளோ பேரழிவுகள் எல்லாம் வந்து அவமானங்கள் எல்லாம் முடிஞ்சு அப்புறமா துயரங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒருத்தியோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும். ஒரு அமைதின்னு அது சொல்லாமா, இல்லைன்னா வந்து வெறுமைங்கிற வார்த்தையால் சொல்லி அதை வந்து நான் இது பண்ண ரொம்ப குறைக்க விரும்பலை. வெறுமை இல்லை, அங்கே ஒரு கனிவு இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த விழிகளில். அடுத்தது பார்த்தா அர்ஜுனன் வந்து அவனோட பார்வையில் வந்து நகுலன் அடுத்தது. நகுலன் வந்து அர்ஜுனனை தொடர்ந்து போகிற மாதிரி அவன் கண்கள் இருக்குது. அர்ஜுனனுக்கு பார்த்தா அவன் கண்களில் வந்து ஒரு சலனம் இருக்குது. என்ன பண்ணலாம் வேணாமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு அவன் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அப்புறம் பீமன் வந்து பயங்கர ஒரு புஜபல பராக்கிரமத்தோடு அப்படியே இங்கே நரம்புலாம் புடச்சிக்கிட்டு அவன் வந்து நிற்கிறான். பாறையை தூக்கி போட்டு அங்கே வந்திருக்காங்க. அப்படி தான் இருக்கணும். அவன் வந்து அவனுக்கு கண்ணில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு புன்னகையோடு அவன் நிற்கிறான். அவன் எதிர்க்க யுதிஷ்டிரர் இருக்கார், அவரை தொடர்ந்து போகிறான். யுதிஷ்டிரர் ஒரு மலை எப்படி எந்த உணர்ச்சிகளும் காட்டாமல் அப்படியே இருக்கோ அந்த மாதிரி அவர் நிற்கிறார். மேலே பார்த்துக்கிட்டு நடந்து போகிறார். அவருக்கு முன்னாடி வந்து ஒரு நாய் இருக்குது. அது வந்து தர்மதேவனோட சொரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை வந்து தெரியும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு நடந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ரொம்ப லாங்காக இருந்தாலும் இதுதான். இப்போ இது என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஒவ்வொருத்தராக போய்கிட்டே இருப்பாங்க. போகிறப்ப வந்து ஃபஸ்ட்டு வந்து திரௌபதி வந்து விழுறான். திரௌபதி விழுந்ததுக்கப்புறமா விழுந்துட்டாளேன்னு சொல்லிட்டு சகதேவன் திரும்பி பார்க்குறான். அவனும் வந்து விழுந்துடுறான். அதுக்கப்புறமா நகுலன், அர்ஜுனன், கடைசியில் வந்து பீமன் தான் திரும்பி பார்க்காம வரான். அவனும் வந்து திரும்பி பார்த்துடுறான், விழுந்துடுறான். இப்போ கடைசியில் யாரையுமே திரும்பி பார்க்காம போகிற யுதிஷ்டிரர் வந்து சொர்க்கத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறார். என் கூட ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்திருந்தார். அவர் என்கிட்ட கேட்டார், இவன் வந்து ஒரு மனுஷனா யுதிஷ்டிரன், தம்பி எல்லாம் வந்து கீழே விழுறாங்க, பார்க்காம போனவனுக்கு சொர்க்கமா அப்படின்னு. ஆனால் நான் அவர்கிட்ட அப்படி சொன்னேன், அது அப்படி கிடையாது. அவன் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்து தன் தம்பிகளோடு தான் இருந்திருக்கான், அவங்களுக்காக தான் இருந்திருக்கான். ஆனால் வானப்பிரஸ்தங்கிறது என்னென்னா எல்லாத்தையும் இழந்து
போகிறதா கிட்டத்தட்ட அவங்க விழறதுமே வந்து எல்லாத்தையும் இழந்து விழற மாதிரி தான். அதுவும் கிட்டத்தட்ட